வணக்கம். ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக இனிமே அலையவே வேண்டாம். ஆமாங்க, நம்மளோட பல நாள் அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க, என்னன்னு விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஆதார் சரிபார்ப்புக்காக பேங்க்குக்கு, ஹாஸ்பிட்டலுக்குன்னு நீங்க அடிக்கடி அலைய வேண்டி இருந்திருக்கா? அந்த பெரிய கியூல நின்னு உங்க டைம் வேஸ்ட் ஆயிருக்கா? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். முதல்ல இப்போ இருக்கிற சிஸ்டம்ல ஏன் இவ்ளோ சிக்கல் இருக்கு, எதுக்காக நாம இவ்ளோ தூரம் அலைய வேண்டியிருக்கு, அத பத்தி பாத்திரலாம். இப்போ நடைமுறையில என்ன இருக்குன்னா, ஒரு புது பேங்க் அக்கவுண்ட் திறக்கணும்னாலும் சரி, இல்ல ஹாஸ்பிட்டல்ல சில ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னாலும் சரி, நம்ம ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக நேர்ல போகணும். அங்க போய் பெரிய கியூல நின்னு அவங்க பண்ற ஃபீல்டு வெரிஃபிகேஷனை முடிக்க வேண்டியிருக்கு. இதுக்கே நம்மளோட நேரமும் சக்தியும் பாதி போயிடுது இல்லையா? ஆனா இந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது. ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஏதோ சாதாரண நியூஸ் கிடையாது. ஆதாரோட சிஇஓவே இதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. சரி, இந்த சூப்பரான மாற்றம் எப்போ வரும்னு கேக்குறீங்களா? ரொம்ப நாள்லாம் இல்ல, வர்ற செப்டம்பர் மாசமே இது நடைமுறைக்கு வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் கொஞ்சம் மாசம்தான். அப்போ அந்த புது சிஸ்டம் என்ன? நேர்ல போறதுக்கு பதிலா எப்படி இதை பண்ண போறாங்க? வாங்க, அந்த டெக்னாலஜி பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். பழைய முறையில நம்ம ஒரு இடத்துக்கு நேர்ல போய் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருந்தது. ஆனா புது முறையில ஆன்லைன் மூலமாவே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை முடிச்சுக்கலாம். அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே இல்ல எங்க இருந்தாலும் சரி, அங்கிருந்தே இதை முடிச்சிடலாம். அப்போ இந்த ஆன்லைன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்னா என்ன? அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல, ரொம்ப சிம்பிள். உங்க கைரேக, கண்ணோட கருவிழி மாதிரி உங்களுக்கு மட்டுமே இருக்கிற தனித்துவமான அடையாளங்களை இன்டர்நெட் மூலமா யூஸ் பண்ணி, ஆமா இது நீங்க தானே டிஜிட்டலா கன்ஃபார்ம் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இது. சரி, இந்த டெக்னாலஜி மாற்றம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி இன்னும் ஈஸியாக்க போகுதுன்னு பாப்போமா? இனிமே ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறதுக்கோ இல்ல வேற எந்த பேங்க் சேவைக்கோ மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காதே. ஆதார் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்ல டக்குன்னு முடிஞ்சிடும். உங்க வேலையும் சீக்கிரமா முடியும். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட் அட்மிஷன் மற்ற முக்கியமான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும். ஒரு எமர்ஜென்சி டைம்ல இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த புது சிஸ்டத்தோட நன்மைகள் என்னென்னா, அலைச்சல் குறையும், பெரிய கியூல நிக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் மேல வெரிஃபிகேஷன் உடனே சில நொடிகள்லயே முடிஞ்சிடும். ஆனா பாருங்க, இந்த மாற்றம் வெறும் ஒரு வசதி மட்டும் கிடையாது. இது டிஜிட்டல் ஐடியோட எதிர்காலத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய படி. இதோட தாக்கம் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல பேசணுமே அந்த பிரச்சனை, அதுக்கு இதுதான் தீர்வு. சொன்ன மாதிரியே இனிமே அத்தியாவசிய சேவைகளுக்காக நாம அலைய தேவையில்லை. இது நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. எதிர்காலத்துல வேற எந்த ஒரு ஐடி கார்டும் இல்லாம நம்மளோட கைரேகை மட்டுமே எல்லா தேவைகளுக்கும் போதுமானதா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க.